எல்லாத்தோட தட்டுலயுமே இன்னும் நெறைய சாப்பாடெல்லாம் வைக்கிறான். அப்படி சாப்பாடு வைக்கிறப்ப ஜாய் வந்து, "நீ படம் பார்ப்பியா?" அப்படின்னு ஃபின் கிட்ட கேட்குறான். ஃபின்னும் நான் ஒரு படம் பார்ப்பேன் அப்படிங்கிறான். அப்ப பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ஜாய்க்கு வேற ஃபோன் வருது. அது யாருன்னு பார்த்தா அவங்க அப்பா வேற அர்ஜென்ட்டா வர சொல்றாரு. அவன் அப்படியே பாதி சாப்பாடுலயே விட்டுட்டு, "நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க காய்ஸ். எங்க அப்பா வேற ஏதோ அர்ஜென்ட்டா என்ன வர சொல்றாரு" அப்படின்னு அவன் ட்ரக் எடுத்துட்டு கிளம்பிடுறான். அப்புறம் ஒலிவியாவும் ஃபின்னும் சாப்பிடுறாங்க. அந்த சாப்பாடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு. 2 பேரும் சொல்லிக்கிட்டே சாப்பிடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, ஃபின்னும் ஜாயும் 2 பேரும் சேர்ந்து அந்த ட்ரக்ல நடந்து போறாங்க. அப்புறம் அந்த பெஞ்ச்ல ஃபின் உட்கார்ந்திருக்கான். ஜாய் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கல்லா தூக்கி தண்ணீல எறிஞ்சுகிட்டு இருக்கான். அடுத்து எந்த பக்கம் எறியணும்னு ஃபின்ன கேட்கறான். ஃபின் அந்த சைடு கை காமிக்கிறான். அந்த சைடு பார்த்தீங்கன்னா, கல் எடுத்து எறிஞ்சு விளையாண்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, ஃபின்னும் ஜாயும் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்கிற அந்த ட்ரெயின்ல அந்த பாப்பா இருந்துகிட்டு, "உங்க வீட்டுக்கு ஒரு லேடி வந்து கேமரா வச்சுட்டு போயிருக்காங்க" அப்படிங்குது. இவங்க 2 பேரும் போய் பார்க்கறாங்க. அது வேற யாரும் இல்ல, ஒலிவியா தான். ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு கேமராவும் வச்சுட்டு போயிருக்கா. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின வீடியோ எடுத்து நைட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு எழுதியிருக்கா. ஜாய பார்த்தீங்கன்னா, அந்த கேமரா நின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். பக்கத்துல இருக்க அந்த பாப்பா, "நானும் பார்க்கட்டா?" அப்படின்னு கேட்குது. "நான் தரமாட்டேன்" அப்படிங்கிறான். ஜாய் வந்து அவனோட ட்ரக்க